A very good morning and welcome to Sims Hospital வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக பிரபல சரும மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஓகே, ஸோ ஃபேவரட்டான தேர்ஸ்டே எங்களுக்கு வந்துருச்சு. ரத்னவேல் டாக்டர் வந்துட்டாரு. ஓகே, பொதுவாக உங்ககிட்ட பொம்பளைங்களை வயிறுதாம்மா? அது வந்து நீங்க ரெசல்யூஷன் வேற எடுத்திருக்கேன். நீங்க கடைபிடிச்சீங்களா இல்லையா? இன்னைக்கு கடைபிடிச்சிருவோமா? இன்னைக்கு கடைபிடிச்சிருவேன்றீங்க. இப்படிதான் நீங்களும் வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, யாராவது வந்து தலையை கொடுத்துறாங்களாமா? ஓகே டாக்டர், இப்போ நம்ம இன்னைக்கு ட்ரக் அலர்ஜி பத்தி பெரும்பாலும் பேசலாம். ஸோ ட்ரக் அலர்ஜி அப்படின்னா என்ன, இது எதனால ஏற்படுது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுமா, மாத்திரை மருந்து இது எல்லாமே கெமிக்கல்ஸ். அது டானிக்காக இருந்தாலும் சரி, மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, ஆயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே கெமிக்கல்ஸ். எந்த கெமிக்கலாக இருந்தாலும் நமக்கு அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகே, நேற்று முருங்கைக்காய் சாப்பிட்ருப்போம், இன்றைக்கி அலர்ஜி வரும். இன்றைக்கி மீன் சாப்பிடுவோம், நாளைக்கு அலர்ஜி வரலாம். நாளைக்கு மறுநாள் முட்டை சாப்பிடுவோம், அலர்ஜி வரலாம். அதுக்கு அடுத்த நாள் எலுமிச்சம்பழம் சாப்பிடுவோம், அலர்ஜி வரலாம். தூசியில் போவோம், தும்மலாக வரும், அலர்ஜி வந்துடும். குற்றாலத்தில் போய் குளிப்போம், தண்ணியில் போய் முங்கினோடனே உடம்பெல்லாம் தடிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இது வெயிலில் போவோம், சில பேருக்கு வெயிலில் போனோடனே தடிப்பாக வர ஆரம்பிச்சிடும். அப்போது அலர்ஜி வந்து எதுக்காக இருந்தாலும் வரலாம். அலர்ஜினா என்ன? நம்ம உடம்பு சொல்லுது, உடம்பு வந்து எனக்கு இது ஒத்துக்கிட மாட்டேங்குது. அது வெயிலாக இருக்கலாம், மாத்திரையாக இருக்கலாம், மருந்தாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒத்துக்கிட மாட்டேங்குதுன்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? உடம்பெல்லாம் தடிப்பாக வந்துடும், சிவப்பாக பட்டையாக வரும், பயங்கர அரிப்போடு இருக்கும், வாய் வீக்கம் வரலாம், கையெல்லாம் வீங்கி போயிடலாம், கால் பாதமெல்லாம் வீங்கி போயிடலாம், வலிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ட்ரக் அலர்ஜினோட சிம்டம். ட்ரக் அலர்ஜின்ல எந்த அலர்ஜினாலும் சரி. ஏன்னா நீங்கள் ட்ரக் அலர்ஜியை விட சாப்பாடுனால் வரக்கூடிய அலர்ஜி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அதுக்கு ஒரு டாப்பிக்கே இருக்குது, அட்ரிகாரியான்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. அந்த அட்ரிகாரியாவில் ரொம்ப காமன் 95% வந்து ரீசன் வந்து சாப்பாடு தான். இந்த அலர்ஜி ஒரு நாள் ஒரு சாப்பாடில் அலர்ஜி வருது, ஒரு மீனில் இன்றைக்கி அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம தெரியாமல் அடுத்து சாப்பிடும்போது அந்த அந்த அலர்ஜியினோட வீரியம் கூடுது. 3ஆவது நாள் திரும்ப சாப்பிடும்போது அது ரொம்ப வேகம் எடுக்குது. அதே மாதிரி தான் மாத்திரையும். இன்றைக்கி ஒரு மாத்திரை பேராசிட்டமால் எடுக்கிறோம், பேராசிட்டமால் அலர்ஜி ஆகுது. அது தெரியாமல் நாளைக்கு போடும்போது அதை விட வேகமாகுது. எப்படியெல்லாம் அலர்ஜி வரலாம்? ஒன்று, ஃபிக்ஸட் ட்ரக் இரப்ஷன், அதாவது அங்கங்கே கருப்பு கடிப்பாக தடிப்பாக வந்துடும். இது வந்து ஃபிக்ஸட் ட்ரக். ஃபிக்ஸட் ட்ரக்குங்கிறது அந்த இடத்துல மாத்திரம்தான் திரும்ப அந்த மாத்திரையை போடும்போது வரும். அதே வகை மாத்திரைகள் அந்த போடும்போது அதே இடத்துல அதே மாதிரி கருப்பாக வந்துடும், மச்சம் மாதிரி இருக்கும். இது ஒரு வகை. ரெண்டாவது, ஒரு ஸ்கின்னே டோட்டலாக பீலிங் ஆக ஆரம்பிச்சிடும், ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும், சில நேரம் டெத்து கூட போயிடும். அப்படி அலர்ஜியும் இருக்குது. இதெல்லாம் வந்து கோடியில் ஒரு ஆளுக்கு, யாருக்கோ ஒரு ஆளுக்கு வர்றது, இல்லை லட்சத்தில் ஒரு ஆளுக்கு வரும், மினிமலாக வரும். அடுத்த தடவை வராமல் பார்த்துக்கணும். இது வந்து டாக்டருக்கு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ண முடியுமா? இது ஏதாவது ரத்த பரிசோதனை பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? இந்த அம்மாவுக்கு இந்த மாத்திரை அலர்ஜி வரும், இவருக்கு இந்த மாத்திரை அலர்ஜி வரும், இவங்களுக்கு இது ஒத்துக்கிடாதுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. இது வந்து நம்ம கொடுத்து தான் பார்க்கணும். கிணத்துக்குள்ளே விழுந்தா தான் அதனோட ஆழம் தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும். இல்லை சார், ரிஸ்க் இல்லாமல் மாத்திரைகள் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சத்து மாத்திரை, ஒரு பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை போகிறோம், பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரைக்கு அலர்ஜி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இப்படி பார்க்கலாம் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு காய்ச்சல் வருது, ஒரு வைரஸ் காய்ச்சல். 10 பேருக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். ஆன்டிபயோட்டிக் ஒரு செப்ட்ரான் மாத்திரைன்னு வச்சுக்கலாம். இந்த செப்ட்ரானை 10 பேர் கொடுக்குறோம். 10 பேரில் ஒரு ஆளுக்கு தடிப்பாக வந்துடுது, ஒரு ஆளுக்கு அலர்ஜியாக வந்துடுது, 9 பேருக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது இது டாக்டர் மேலே தப்பா, மாத்திரை மேலே தப்பா? 2 பேர் மேலேயும் கிடையாது. செப்ட்ரான் அருமையான மாத்திரை, பட் உங்களுக்கு ஒத்துக்கல, உங்கள் உடம்பு வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஸோ ட்ரக் அலர்ஜிங்கிறது பேஷண்ட்னோட, அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புனோட இதுதானே ஒழிய இதில் டாக்டர்னோட ரோலோ மாத்திரையோட ரோலோ ஒன்றுமே இல்லை. எதெல்லாம் அலர்ஜி வராதுன்னு சில மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரைகளை போட்டால் அலர்ஜியே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இதுக்கு ஏன் இதை இவ்வளோ தூரம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறாங்க. உடம்பெல்லாம் தடிப்பாக வீங்கி போய் வர்றாங்க. எப்போ எதுவும் மாத்திரை போட்டியாப்பா? ஆமாம் சார், ஒரு டாக்டர்கிட்ட போனேன், அந்த மாத்திரை கொடுத்தாங்க. சரிப்பா, என்ன மாத்திரைப்பா? ரைட்,
நம்ம வைத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை சார் எனக்கு வந்து இந்த டாக்டர் கொடுத்ததுனால தான் இப்படி ஆகிப்போச்சு. எப்போ டாக்டர் கொடுத்ததுனால ஆகலை, நீ இதே இதுக்காக என்கிட்ட வந்திருந்தேன்னா நான் இதே மாத்திரை தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா அவர் கரெக்டான ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு, ஒரு ஓஃப்ளாக்சிசிலின் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு. அந்த ஓஃப்ளாக்சிசிலின் வந்து ரொம்ப அருமையான மாத்திரை. உனக்கு அலர்ஜி ஆகுது அவ்வளோதான். இது வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இதே ஓஃப்ளாக்சிலின் உங்கள் அம்மா கூட ஆகாது, உங்கள் அப்பாவுக்கு கூட ஆகாது, உன் அண்ணன் தம்பி கூட ஆகாது. உன் உடம்பு ஒத்துக்கிட மாட்டேங்குது. அதை வைத்தியம் பண்ணால் சரியாக போயிடும், ஒன்றுமே இல்லை. சரி, அலர்ஜி வந்துருச்சு, நான் ஒரு மாத்திரையை போட்டேன், ஒரு 3 மணி நேரத்தில் எனக்கு உடம்பெல்லாம் தடிப்பாயிருச்சு. மாத்திரைனால தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாத்திரைனால இருக்கலாம், இல்லை சாப்பாடுனால இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அலர்ஜின்னு வந்தால் அது எது அலர்ஜியோ அதை விட்டுறணும். இப்போ நான் என்ன செய்வேன், இப்போ நான் ஒரு மாத்திரை தர்றேன், நான் மாத்திரை கொடுக்கும்போது அலர்ஜி வருது அப்படின்னா அந்த மாத்திரையை நிப்பாட்டிக்கிடுங்க. அந்த அலர்ஜி வராமல், அந்த அலர்ஜியினோட பாதகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா ஒரு நடுராத்திரியில் வருது, 2 மணிக்கு வருது, 3 மணிக்கு வருது, ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஒரு டாக்டரை பார்க்க முடியாதுன்னா அந்த மாத்திரை மருந்தை நிப்பாட்டிட்டு அவில் மாத்திரை 25 மில்லிகிராம் 50 மில்லிகிராமில் இருக்குது. 70 கிலோ கீழே இருக்கிறவங்க 25 மில்லிகிராமு, 70 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 50 மில்லிகிராமும் போட்டுக்கலாம் ஒரு மாத்திரை. கூட சேர்த்து பெட்னிசால், ஓம்னகார்டில், அப்படி இல்லைன்னா வைசலான், இந்த 3ல் ஒரு மாத்திரை எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். பெட்னிசால், வைசலான், ஓம்னகார்டில், ஒரு அவில் ப்ளஸ் இதில் 3ல் ஏதாவது ஒன்று. இதை போட்டாச்சுன்னா 90% உங்கள் ட்ரக்குனோட டாக்ஸிசிட்டி எல்லாம் டோட்டலாக போயிடும். ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பயப்படுறதுக்கோ அக்ரெசிவ் ஆகிறதுக்கோ வேகமாகிறதுக்கோ டாக்டர்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கோ இல்லை. இது வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கலை. அப்போ நம்ம மாத்திரைகளை மாற்றணும். ஒரு செட்டு மாத்திரை ஒத்துக்கலைன்னா இன்னொரு செட்டுக்கு போகணும், இன்னொரு செட்டு மாத்திரை ஒத்துக்கலைன்னா இன்னொரு செட்டு போகணும். சரி, இந்த மாத்திரை அலர்ஜிலேயே இப்போ ஹார்ட் அட்டாக்குக்கு மாத்திரை கொடுக்குறோம், இல்லை பிபிக்கு மாத்திரை கொடுக்குறோம், உயிர் போகக்கூடிய வியாதிகளுக்கு மாத்திரை கொடுக்குறோம். இந்த மாத்திரை கொடுக்கும்போது அதில் அலர்ஜி வந்தால் அந்த மாத்திரையை விட முடியாது. நம்ம அந்த மாத்திரை அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு கூட சேர்த்து ஒரு அவில போட்டுக்கிட்டே அந்த மாத்திரையை போட்டு தான் ஆகணும். ஏன்னா உயிர் முக்கியமாக அலர்ஜி முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் தான் முக்கியம். அப்போ அலர்ஜியை பெரிய விஷயமாக எடுத்துக்கிட வேண்டியதில்லை, பெருசாக சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதை இப்போ ருட்டீனாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டாக்டர்ஸை போய் கேரோ பண்ணுறது. நீங்கள் கொடுத்த மாத்திரைனால தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் கொடுத்த மாத்திரைனால தான் என் பிள்ளைக்கு இப்படி, ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி சண்டை போட்டு அதை அசிங்கமான ஒரு பிக்சராக்க டாக்டருக்கு என்ன வந்துடும்? பேஷண்ட்டுக்கு சரியானா என்ன, நமக்கு சரியாகலைன்னா நமக்கு என்ன? ரிஸ்க் இல்லாத மாத்திரையை கொடுப்போம்னு நினச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே வியாதி சரியாக போகிறதில்ல. இப்போ என்கிட்ட வர்றீங்க, நான் ஒரு வியாதிக்காக மருந்து கொடுக்குறேன், ஒரு சொரியாசிஸுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறேன். எனக்கு அந்த மாத்திரை தெரியும் 1,00,000 பேரில் ஒரு ஆளுக்கு அலர்ஜி வரும்னு, இருந்தாலும் நான் கொடுப்பேன். ஏன் கொடுப்பேன்? அந்த 1,00,000 பேருக்காக, அந்த 1,00,000 பேரில் ஒரு ஆளுக்காக மீதி பாக்கி இருக்கிறவங்களை எல்லாரையும் நான் உயிரை விட முடியாது. அப்போ அந்த மாத்திரையை கொடுத்து பார்ப்பேன். அந்த மாத்திரை அலர்ஜி வந்தால் நான் சொன்ன மாதிரி மாத்திரையை நிப்பாட்டிட்டு அதுக்கு பதில் அவிலும் பெட்னிசாலும் போட்டுக்கலாமே ஒழிய, அவிலும் ஓம்னகார்டிலும் போட்டுக்கலாம், அவிலும் வைசலான்னு போட்டுக்கலாம். டாக்டரை போய் சண்டை பிடிச்சி இதில் பிரயோஜனம் இல்லை. இதில் எதிரி டாக்டருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு டாக்டர் தான் எதிரி. ஒரு டாக்டரை பற்றி இன்னொரு டாக்டர் வந்து கமெண்ட் கொடுக்கறது, இன்னொரு டாக்டர் வந்து அதை அசிங்கமாக பேசுகிறது, இது ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம். இந்த மாதிரி பேசி 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 இது வந்து மொத்த ப்ரொஃபஷனுமே கெட்டு போயிடுது. மொத்த ப்ரொஃபஷனும் கெட்டு போனோடனே எல்லாரும் சேர்ந்து எழுத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்படியே ஒரு ஸ்டேஜ் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டரும் ரிஸ்க் இல்லாமல் வைத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக எந்த பேஷண்ட்டையும் க்யூர் பண்ணலை, எந்த பேஷண்ட்டையும் க்யூர் பண்ணாமல் விட்டால் என்ன செய்யுது? டிபிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், ஐஎன்ஹெச். இந்த ஐஎன்ஹெச் வந்து சில பேருக்கு அலர்ஜி வரும். அப்படின்னா ஐஎன்ஹெச் அவ்வளோ அருமையான மாத்திரை. டிபியை க்யூர் பண்ணணுமா, அலர்ஜியை பார்க்கணுமா? சரி, அந்த அலர்ஜி வராமல் இருக்குது, அலர்ஜி முறிவு மாத்திரை போட்டுட்டு கூட அந்த ஐஎன்ஹெச்சை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அப்போ இதில் வந்து சண்டை போட்டு வேகமாகி பிரயோஜனம் இல்லை, டாக்டரை கேரை பண்ணி பிரயோஜனம் இல்லை. டாக்டரை நீங்கள் இது பண்ண டாக்டர் உங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுலேருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன நிலமை வரும்? ஒரு நாளைக்கு டாக்டர் இந்த தொழிலை விட்டுட்டு ஏதாவது காய்லாங்கடை வைக்க போயிடுவாங்க, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ண போயிட்டாங்கன்னா பேஷண்ட் நிலைமை என்ன? ஏன்னா இப்போ அப்படி தான் ஆகிக்கிட்டே இருக்குது. டாக்டர்ஸை வந்து ரொம்ப இதனால் பேசிக்கிட்டே வர்றாங்க. இது வந்து தப்பு. எந்த டாக்டருமே பேஷண்ட்டுக்கு கெடுதல் வரணும்னு நினச்சி கொடுக்கறதில்ல. உங்கள் உடம்புனோட ரெஸ்பான்ஸ் வேறு விதமாக இருக்குது, அதுக்கு அழகாக வைத்தியம் பண்ணிட்டு போகிறது. நான் சொல்கிற மாதிரி டாக்டரை பார்க்க முடியலையா, நம்ம வர்ற அலர்ஜி மாத்திரையை நிப்பாட்டிட்டு அந்த என்ன மாத்திரைனால நமக்கு இது வருதோ அதை நிப்பாட்டிட்டு அவில் ப்ளஸ் பெட்னிசால், அவில் ப்ளஸ் ஓம்னகார்டில்,
அவில் ப்ளஸ் வைசலான் ஏதாவது ஒரு காம்பினேஷனில் போட்டிங்கன்னா 10 நிமிஷத்துல இந்த அலர்ஜி போயிடும். திரும்ப இந்த மாத்திரை போடலாமாங்கிறத டாக்டர்கிட்ட கேட்டு அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா சுமூகமாக அமைதியாக நல்லா போய்கிட்டே இருக்கும். ஓகே டாக்டர், சூப்பரா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர்ல கால் பண்றேன். உங்க பேர் சார்? ஏகர். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க தம்பி. தலையில முடி கொட்டிட்டே இருக்கேன். தலையில தான் ஏன் முடி கொட்டும்? சரி சரி. அவங்க அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா யாரோ வழுக்கை? அப்பாவுக்கு வலிக்கு இருக்குங்க சார். சரி. உங்களுக்கு வயசு என்ன இப்போ? 24. கல்யாணம் ஆயிட்டா? இல்லைங்க சார். ரொம்ப வருத்தப்படுறியோயா? கல்யாணம் பண்ண பிறகு இதை விட வருத்தப்படுவேயா? கொஞ்சம் பொறுத்துக்க, சரியா? அதாவது கல்யாணம் பண்ணா சந்தோஷம், கல்யாணம் பண்ணாட்டினா அதை விட சந்தோஷம். கண்டிப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோ. அதாவது இது வந்து ஜெனட்டிக் ஹேர் ஃபால். அப்பாவோட அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பி அப்பாவோட அண்ணன் தம்பி யாருக்கோ வழுக்கை நமக்கு வருது. வழுக்கை வந்து ஜெனட்டிக் இல்லை, அந்த வழுக்கைக்கு காரணமான அந்த ஹார்மோன் வந்து அதிகமாகிறது ஜெனட்டிக். அந்த வழுக்கையோட ஹார்மோன் வந்து ஆண்ட்ரஜன். ஆண்ட்ரஜன் வந்து அதனோட உபப்பொருள் முடியினோட வேருக்குள்ளே போய் முடியை வந்து திங்குது. முடியினோட வேருக்குள்ளே போகிற ஹார்மோனை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு மருந்து போட்டால் 2 வருஷம் போடணும். 2 வருஷம் போடலைன்னா பாலைவனம் ஆகிட்டா ஃபிகரும் கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா 100க்கு 100% க்யூர் ஒழுங்காக பண்ணால், 100க்கு 100% ஃபெயிலியர், 100க்கு 100% பாலைவனம் ஒழுங்காக பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? ஹேர் 10% ஸ்ப்ரே டெய்லி நைட், காலையில் சீக்ரோ, இது வந்து சீரம் டெய்லி மார்னிங், ரெண்டுமே மண்டைக்கு முடியினோட வேருக்கு. டேப்லெட் ஃபைன், இது வந்து ராத்திரி பயோனாயி ராத்திரி சோஃபர் ராத்திரி மாத்திரை. சோஃபரும் பயோனாயும் 3 மந்த்ஸில் நிப்பாட்டிக்கிடுங்க. ஃபைனை 2 இயர்ஸ் கன்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்ப்ரேயை 2 இயர்ஸ் கழித்து மாத்திரையை நிப்பாட்டிட்டு இந்த ஸ்ப்ரேயை லைஃப் லாங் போடணும். இந்த ஸ்ப்ரேயினோட எஃபெக்ட் பாருங்கள். இந்த ஸ்ப்ரே வந்து ஆக்சுவலாக பிபிக்காக உண்டு பண்ணக்கூடிய மருந்து. அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ எல்லாருக்கும் முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மருந்தினோட சைடு எஃபெக்டை தான் நம்ம நல்ல எஃபெக்ட் கொண்டாடுறோம். ஸோ அந்த மருந்து வந்து ஆக்சுவலாக அதுக்காக இல்லை. இப்படி போடும்போது இப்படி முடி முளைக்குதில்ல, சரி நேராக சொட்டு மருந்தாக உள்ளே போடுவோம்னு சொல்லி போடுற மருந்து 100க்கு 100% சக்ஸஸ். சில நேரம் அதுக்கும் அலர்ஜி வர்றதெல்லாம் பார்க்குறோம். நான் அந்த அலர்ஜி பற்றி பேசும்போது அதையும் சொல்கிறேன். அதுக்கு வரக்கூடிய அலர்ஜி முடி உள்ளே பூராமே வேர்க்கூறு மாதிரி வர ஆரம்பிக்கலாம், கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிக்கலாம், பொடுகு மாதிரி வர ஆரம்பிக்கலாம். அதை பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிப்பு வரலாம். பொறுத்துக்கிட்டிங்கன்னா ஒழுங்காக போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். இந்த மாத்திரையை நிப்பாட்டிட்டு இந்த சொல்யூஷனை லைஃப் லாங் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 to 30% இப்போ இருக்கிற முடியை விட கண்டிப்பாக முளைக்கும். கண்டினியூ பண்ணுங்கள், நல்லா இருவீங்க தம்பி. ஏன்னா கல்யாணம் பண்ண பிறகு புடுங்கிறதுக்கு கொஞ்சம் முடி வேணும், அதனால் கொஞ்சம் முடியை வளர்த்து வைங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், நீங்கள் லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. ஓகே மேடம். சொல்லுங்க ஓகே மேடம். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட நேம் வந்து பிரீத்தி, சிவகாசில இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுடாமா பிரீத்தி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. சார், இப்போ வந்து நான் வந்து கன்சீவா இருக்கேன். சரி. இப்போ 8 மந்த்ஸ் நடக்குது. சரி. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து கை காலெல்லாம் கொஞ்சம் இச்சிங் ஜாஸ்தியா இருக்கு. சரிம்மா. இது வந்து கால்ல வந்து அப்படியே கோடு கோடா வர ஆரம்பிச்சிருச்சு. நைட் இச்சிங் ரொம்ப ஜாஸ்தியானனால. சரிம்மா. இதுக்கு வந்து நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு எதுவும் எடுக்கல. சரி. அது எப்படி இந்த கோடு அப்படியே பெர்மனண்டா ஆயிடுமா, இல்ல இச்சிங் எனக்கு கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குது? சரிம்மா. அது இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சரிம்மா, நான் சொல்கிறேன் கேளுமா. அதாவது 3வது ட்ரைமஸ்டர், அதாவது 6 மாதத்துலேருந்து அந்த 9 மாதம், அந்த 3வது ட்ரைமஸ்டர், ஃபஸ்ட்டு 3, அப்புறம் 6, அதுக்கப்புறம் 9, அந்த 3rd ட்ரைமஸ்டரில் சில பெண்களுக்கு ஹார்மோனோட ப்ராப்ளங்கள்னால, அதாவது ஒரு குழந்தை வந்து பிறக்க போகுது அப்படின்னா அதனோட ஹார்மோன் உங்களோட ஹார்மோனோட சேஞ்சஸ்னால இந்த மாதிரி அலர்ஜி வரலாமா. இதுக்கு பேர் பப்புங்கிறது தடிப்பாக வரலாம், பட்டையாக வரலாம், கோடாக வரலாம், அரிப்போடு வரலாம். இதுக்கு வைத்தியம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பண்ணால் நல்லதா? இது வந்து எல்லாருக்கும் ஒரே இது என்னென்னா, ப்ரெக்னென்சி ஆனால் நான் மாத்திரையே போட மாட்டேன் சார், என் குழந்தைய பாதிச்சிடும் சார், நான் எவ்வளோ வேணாலும் சொரிஞ்சிக்கிட்டே கிடக்கிறேன் சார், எவ்வளோ வேணாலும் வாந்தி எடுத்துகிட்டே கிடக்கிறேன் சார், என்ன வேணாலும் ஆட்டு சார், நான் மாத்திரையே போட மாட்டேன் சார்.
இது வந்து தப்புமா. அதாவது நஞ்சு கொடியை தாண்டாத மாத்திரைகள்னு இப்போ ஒரு பெரிய செட்டே இருக்குது, எதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் கொடுக்கலாம் அப்படின்னு. ப்ரெக்னென்சியில் ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன செய்வீங்க? மாத்திரை போடாமல் விட்டுருவீங்களா? அதை மாதிரி தான் இதுவும். சில வகை மாத்திரைகள் வந்து குழந்தைய பாதிக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரைகள் இல்லாமல் 70% மாத்திரைகள் அந்த மாதிரி அந்த நஞ்சு கொடியை கடக்காத மாத்திரைகள் நிறையா இருக்குது. அந்த மருந்துகள் போட்டாகணும். நீங்கள் வந்து நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேமா, ஜிஆர்எம், இந்த ஆயின்மெண்ட்டை மேலே தடவிக்கிடுங்க. டேப்லெட் லீமாஸ் ஒன்றும் செய்யாது உங்களை. அது போக குழந்தை ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா அந்த 4 மாதத்தில் தான் அதனோட ஆர்கன் ஃபார்மேஷன், அதனோட ஹார்ட்டு லங்கு எல்லாமே. 4 மாதத்துக்கு அப்புறம் அதில் ஆர்கன் ஃபார்மேஷன் கிடையாது, அதனோட வளர்ச்சி தான். நீங்கள் போடக்கூடிய மாத்திரை பொதுவாக குழந்தைங்கள எந்த விதத்துலையும் பாதிக்காது. நீங்கள் இப்படி சொரிஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. சொரிஞ்சு கருப்பாகி அதனால் வரக்கூடிய தழும்பு தான் பின்னாடி நின்றுமே ஒழிய வியாதினால் வரக்கூடியது கண்டிப்பாக போயிடும். குழந்தை பிறந்த உடனே ஒரு 4-5 நாளில் இந்த ஹார்மோன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சோன்னே இது சாதாரணமாகவே போயிடும். பட் அதுக்காக அது வரைக்கும் நம்ம சொரிஞ்சிக்கிட்டே இருக்க முடியுமானா முடியாது. இது வந்து நிறைய பெண்களுக்கு வருதுமா, கிட்டத்தட்ட 30% ஆஃப் பெண்களுக்கு இந்த தோல் வியாதி வருதுமா. ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஹார்மோன் மாற்றங்கள்னால வருது. ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் லீமாஸ் டேப்லெட்டை கண்ணி பண்ணுங்க. குழந்தை பிறந்தோடனே இது ரெண்டையும் நிப்பாட்டிடலாம், ஏன்னா குழந்தை பிறந்தோடனே போயிடும் அது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? மேடம் என்னோட பேர் வசந்த், வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் வசந்த். சார் என்னோட ஏஜ் 21 ஆகுது. சரியா? 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சார் எனக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் சார் ரொம்ப எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கு டாக்டர். எங்க முகத்துலயா? ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் முகத்தை கழுவுற மாதிரி இருக்கு. மூக்கு மேலதான் அதிகமா எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கு. சரியா? நானும் தொடச்சிக்கிட்டே இருக்கேன். சரியா? எப்பா இந்தியாவிலேயே எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குதியா? உனக்கிட்ட உன் மூஞ்சிலையாவது எண்ணெய் வடியுத முடியா? சட்டியில பிடிச்சி வித்துருவோமியா? சொல்லு சார். ரெண்டாவது கேள்வி வந்து டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமா இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி தினமும் தலைக்கு குளிச்சேன்னா வரதில்ல, ஒரு நாள் கேப் விட்டா போதும் சார், உடனே வந்துருது சார். ஒரு நாள் சோறு சாப்பிடாம இருந்துருவியா சார்? அது ஒரு வேலை கூட முடியாது சார். முடியறதுல அப்புறம் எதுக்கு தினம் தலை குளிக்காம இருக்க சார்? வேலைக்கு போறது ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வந்தா சோம்பேறி தான் சார். நீ சோம்பேறித்தனத்துல நான் சொல்றேன் கேளுடே, சோம்பேறித்தனத்துல ஒரு 2 தரம் சோறு சாப்பிடாம இருறா பாப்போம். என்ன சோம்பேறியா இருந்தாலும் விழுந்தடிச்சு சாப்பிடுவேல? ஆமா சார். டே நான் பொம்பளைங்களை பூரா வஞ்சிக்கிட்டே கிடக்கேன், தினம் தலை குளிங்க தலை குளிங்க தலை குளிங்க. இப்போ ஆம்பளைங்களை பூரா வையணும்டா. சரி விடு, நான் சொல்கிறேன் கேளு. சொல்லுங்க சார். இந்த முகத்தில் எண்ணெய் வடிகிறது, இது வந்து சீபம். இந்த சீபமுக்கு வந்து அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குடாமா. ஒன்று மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட், இன்னொன்று அருமையான மாய்ஸ்சரைசர், ஆன்டி ஃபங்கல். அப்போ இது பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து இந்த சீபம் தான். சீபம்ங்கிறது ஆயில். மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட் முகத்தில் கொசு கடிக்காது, பிகாஸ் இந்த ஆயில் இருக்கிறனால. அப்புறம் ஆன்டி ஃபங்கல், ஃபங்கஸ் வியாதிகளே, இதில் பூஞ்சக்காலன் வியாதிகளே வராது இந்த எண்ணெய் வர்றதுனால. ஸோ எண்ணெய் வர்றது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. சரி ரொம்ப அதிகமாக வருது அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கோவிக்கிறா, என் ஒய்ஃப் கோவிக்கிறா அப்படின்னு நீங்கள் நினச்சால் அதுக்கு நான் ஒரு மருந்து சொல்கிறேன். ஒரு டேப்லெட் இருக்குது, ஐசினா. இந்த ஐசினா டேப்லெட் டெய்லி நைட்டு போடுங்க, எண்ணெய் குறைஞ்சி போயிடும், ஸ்கின்னு ட்ரை ஆகி போயிடும். ட்ரை ஆன பிறகு சார் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஆயில் குறையணும், எண்ணெயை குறைக்கணும். எண்ணெயை குறைக்கிறதுக்கு மாத்திரை சொல்லிட்டேன், இந்த மாத்திரையை போட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சி போயிடும். ஆனால் எண்ணெயெல்லாம் போன பிறகு ட்ரை ஆயிரும். இது ஒன்று. டேண்ட்ரஃப் அம்மாவோட கருவறையில் ஆரம்பித்து சமாதி வரைக்கும் இருக்கிற வியாதி முடிவில்லை முடிவில்லை முடிவில்லை. நீங்கள் ஆயின்மெண்ட் போடுறது என்சிபின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, தலைக்குள்ளே லைட்டாக மண்டைக்குள்ளே 15 நாளைக்கு டெய்லி தடவுங்க. அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் ஆக்குங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ஆக்குங்க. ரெகுலராக பண்ணுங்கள். யாகர்னு ஒரு ஷாம்பு, இந்த ஷாம்புவை ரெகுலர் பண்ணிக்கிடுங்க. ஷாம்புவும் இதுவும் இந்த ஆயின்மெண்ட்டும் போட்டிங்கன்னா வராது, விட்டிங்கன்னா திரும்ப வரும். லைஃப் லாங் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகணும். வந்தால் போட்டுக்கிடுங்க, வரலைன்னா விட்டுருங்க. டேண்ட்ரஃபுக்கு நோ கியூர். ஓகே டாக்டர், நம்ம ஆயின்மெண்டால வரக்கூடிய அலர்ஜி பற்றி ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ஆயின்மெண்ட்டால வரக்கூடிய அலர்ஜி இப்போ அது நம்ம டாபிக் ஆயிடுச்சு. என்னென்னா ஸ்கின் லைட்டனிங் ஆயின்மெண்ட்ஸ், ஓகே, ஆன்டி அலர்ஜிக் ஆயின்மெண்ட்ஸ், ஆசிட் கலந்த ஆயின்மெண்ட்ஸ், இதுதான் மெயினாக நம்மளோட இதில் அலர்ஜி வரக்கூடியது. இந்த ஸ்கின் லைட்டனிங் ஆயின்மெண்ட்ஸில் ஆசிட்ஸ் இருக்குது, ஓகே, ஹைட்ரோகினான் மாதிரி ப்ளீச்சிங் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரோகினான் எப்படியும் குறைஞ்சது ஒரு 2000 பேருக்கு போட்டோம்னா ஒரு ஆள் 2 ஆளுக்கு வந்துடும். ஆனால் என்ன அதில் பாவம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ளீச்சிங்க்கு மருந்தே போட்டுக்கிட முடியாது. ஏன்னா அதை விட பெஸ்ட், அதை விட நிம்மதியான, அதை விட சேஃபான ஒரு ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் இல்லை. நிறைய இருக்குது, பட் ப்ரூவ்டு இல்லை. ஓகே, லாங் டேர்ம் யூஸ் பண்ணாலும் பெருசாக காம்ப்ளிகேஷன் இல்லாதது. அதாவது எல்லாத்துலேயும் காம்ப்ளிகேஷன் இருக்கும், எல்லாத்துலேயும் சைடு எஃபெக்ட் இருக்கும். எது இருக்கிறதுல சின்ன ஈவில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஹைட்ரோகினான். ஹைட்ரோகினான் போடும்போது சில பேருக்கு முகமெல்லாம் தடிப்பாயிரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், பருவுக்காக மருந்து கேட்டு வருவாங்க. பரு பூரம் கருப்பு கருப்பாக வந்து விட்டுரும். பின்னாடி நல்ல கலரும் ஆகணுங்கிறதுக்காக பருவுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்கும்போது கூட சேர்த்து இந்த ஹைட்ரோகினான் சேர்த்து கொடுப்பேன். அது என்னோட பழக்கம். ஓகே. அப்போ அந்த 6 மாதம் வைத்தியம் வரும்போது, அந்த 6 மாதத்தில் வரும்போது பலன்னு ஆயிடுவாங்க. ஸோ பருவையும் சரி பண்ணிடலாம், அவங்கள ஆளையும் நல்லா கலர் ஆக்கிடலாம். ஸோ 2 வே. அதை நான் சொல்லி கொடுக்குறது இல்லை, சொல்லாமே அதை சேர்த்து கொடுத்துருவேன். இது வந்து யாருக்காவது அலர்ஜி வந்தால் பயப்பட ஒன்றும் இல்லை, அந்த ஹைட்ரோகினானை நிப்பாட்டிடணும். என்ன ஆயின்மெண்ட்னாலும் நமக்கு அலர்ஜி வருதோ, அந்த டாப்பிக்கலாக வரக்கூடிய அலர்ஜி, அதாவது மேலே அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய அலர்ஜி அந்த இடத்துல மாத்திரம் வீக்க வரும், உடம்பெல்லாம் வர்றதில்ல. ஹைட்ரோகினான் எங்கே போகிறோமோ அங்கே வரும். சில மருந்துகள் ராத்திரி போட சொல்லுவோம், காலையில் வெயிலில் போகும்போது வெயில் பட்டோன்னே தடிப்பு வந்துடும். சில மருந்து போட்டோன்னே தடிப்பு வந்துடும். பயப்பட ஒன்றும் இல்லை, மருந்தை நிப்பாட்டிக்கிடுங்க. நிப்பாட்டிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு டேப்லெட் அவில், ஒரு டேப்லெட் ஓம்னோகாட்டின், டேப்லெட் அவில், டேப்லெட் பெட்னிசால், டேப்லெட் அவில், டேப்லெட் வைசலான், ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த அலர்ஜி போயிடும். பயப்பட ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் மாத்திரையை போடலைனாலும் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரிக்கும், 2 மணி நேரம் வீக்கமாக தெரியும், அப்புறம் குறைஞ்சிரும். பட் என்ன, உங்களுக்கு கலராக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அடுத்த என்கிட்ட வந்து வரும்போது நான் அந்த மருந்து மாத்திரை எடுத்துருவேன், மற்ற மருந்தெல்லாம் ஒத்துக்கிடும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? இது வந்து இந்த ஸ்கின் லைட்டனிங்கில். ரெண்டாவது ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட், அதாவது அலர்ஜிக்காக போடக்கூடிய ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட். இதில் வந்து பயங்கர மிஸ்யூஸ் ஆகிரும். எப்படி மிஸ்யூஸ் ஆகும்னா, இந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்டை ஃபேஸில் வர அரிப்புக்காக கொடுத்துருப்போம். 15 நாள் போட்டு வாங்க அப்படிம்போம். 15 நாள் போட்டு வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களா போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த மருந்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. நம்ம வந்து ஒரு 15 நாள் ஸ்டிப்புலேட்டட் டைமில் அதை எடுக்கணும்னு நினைப்போம், எடுக்க மாட்டாங்க. 15 வருஷம் கழிச்சு வருவாங்க, மூஞ்செல்லாம் பிஞ்சு போய் வருவாங்க. இது வந்து வம்பாக போயிடும். ஏன்னா இது வந்து 15 நாள்னால் அந்த 15 நாளில் நிப்பாட்டிட்டு அப்புறம் அலர்ஜி வராமல் இருக்கிறதுக்கு மைல்டர் ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது. கொடுக்கும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக போட்டால் தான் அடிக்க முடியும். இல்லை பவர் குறைவாக நான் வெறும் கேலமின் லோஷன் போடுறேன், லிக்விட் பேரஃபின் போடுறேன்னு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும். அப்போ சொரியை நிப்பாட்டுறதுக்கு பவர்ஃபுல்லாக போகும்போது 15 நாளில் வாங்கினா 15 நாளில் வாங்கணும், விட்டுறணும் அந்த மருந்தை. அதுக்கப்புறமும் கன்னியூ பண்ணக்கூடாது. நான் இப்போ தலைக்கு பொடுகுக்கு தருவேன் ஸ்டீராய்டு, உடம்புக்கு அரிப்புக்கு தருவேன், எதுக்கு போடுறதா இருந்தாலும் போடணும். குறைஞ்ச உடனே ஆல்டர்னேட் டேஸ் ஆக்கணும், அப்புறம் வீக்லி 2 ஆக்கணும், அப்புறம் வீக்லி 1 ஆக்கணும். விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். 1. 3வது இந்த ஆசிட் கலந்த ஆயின்மெண்ட்ஸ். ஆசிட் கலந்த ஆயின்மெண்ட்ஸ் வந்து ஸ்கின் வந்து ஓவர் வளர்ச்சி இருக்கக்கூடிய வியாதிகள். இப்போ சொரியாசிஸ் ரொம்ப காமன். சொரியாசிஸில் தோல் வந்து வேகமாக முளைக்குது, படிவமாக தடிப்பாக வந்துடுது. அதுக்கு எல்லாத்துக்குமே சாலிசிலிக் ஆசிட் கலந்த மருந்துகள் போடுவோம். அது வந்து சொரியாசிஸ் மேலே போடணும். அந்த சொரியாசிஸை விட்டு சாதாரண தோலில் போட்டோம்னா சாதாரண தோல் எல்லாம் வெளுத்து போயிடும். இது அடுத்த அலர்ஜி. அது போக இந்த ஸ்டீராய்டை ரொம்ப நாள் போட தோலெல்லாம் வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த ஸ்டீராய்டு வந்து இரத்த குழாயை சுருக்கி விட்டுரும் ஒரு பக்கம், தோலுக்கு கீழே இருக்கிற கொலாஜன் இலாஸ்டிக் டிஷ்யூ எல்லாத்தையும் அத்து விட்டுரும். ஸோ மொத்தமும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி போயிடும். இதுக்கு ரொம்ப காமனான எக்ஸாம்பிள், இந்த படைக்காக நம்மள்ட்ட வரமாட்டாங்க. படை அப்படின்னு சொன்னோடனே மருந்து கடையில் போய் மருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மருந்து வந்து 4 மருந்து கலவையாக இருக்கும். அதாவது ஃபங்கஸுக்கு இருக்கும், ஸ்டீராய்டுக்கு இருக்கும், ஆன்டிபயாட்டிக் இருக்கும், 4ம் கலந்த ஒரு ஆயின்மெண்ட். அது படையா அணுகவும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை அட்வர்டைஸ்மெண்ட்டே ஓடுது. அந்த மருந்து எடுத்து தடவ ஆரம்பிச்சிருவாங்க. தொடையில் பூரா தடவி கொஞ்ச நாளில் ஆம்பளையாக இருந்தால் பூரா கம்ப்ளீட்டாக வெந்து போயிடும். தோல் வெடிக்கிறது ஒன்று, வெந்தே போயிடும். வெந்து போயிருங்கிறது ஸ்கின்னே கம்ப்ளீட்டாக போய்
செவன்னு ரொம்ப நொந்து போய் வர்றவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. லேடிஸும் அதே மாதிரி அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனால் இதனால் பாடுபடுறவங்க நிறையா இருக்காங்க. அதாவது 3 மாதம் வைத்தியம்னா அந்த 3 மாதம் தான் போடணும், 15 நாள்னா 15 நாள் தான் போடணும். அதுக்கு மேலே போடுறதா இருந்தால் கேட்டுட்டு போடணும். தேவையில்லாமல் இது ஆயின்மெண்ட் தானே என்ன செய்ய போகுது, வருஷத்துக்கு தேய்ப்போம் அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அதிகம். ஓகே. இப்போ அலர்ஜி பொறுத்த வரைக்கும் இப்போ அப்பா அம்மாக்கு இல்லை சொந்தக்காரங்களுக்கு யாராவது இருந்தால் நமக்கு வருமா டாக்டர்? கிடையாதுமா, அந்த மாதிரி கிடையாதுமா, அந்த மாதிரி கிடையவே கிடையாதுமா. இப்போ நீ அலர்ஜி எப்படிலாம் வரலான்னு பாரு. நம்ம இப்போ மாத்திரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாருமா, அது வந்து ஒரு 8-9 இயர்ஸுக்கு முன்னாடி. ஓகே. கல்யாணம் பண்ண அன்னை ராத்திரியிலேருந்து அலர்ஜி, ஃபஸ்ட் நைட்லேருந்து அலர்ஜி. ஃபஸ்ட் நைட் அவருக்கு சொரி நைட் ஆகிப்போச்சு, செகண்ட் நைட் சொரி நைட்டு, தேர்ட் நைட் சொரி நைட்டு, 4வது நாள் என்னை பார்க்குறாரு. சார் 3 நாளும் சொரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. என்னடா கல்யாணம் அன்னைக்குல இருந்தானடா சொரிய ஆரம்பிச்சிருக்கான், என்னன்னு பார்த்தா மல்லிகைப்பூ அலர்ஜி. மல்லிகைப்பூ ஒன்று, அந்த அம்மா மல்லிகைப்பூ வச்சுருக்கு, பெட்டில் பூரா மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க, மல்லிகைப்பூக்கு அலர்ஜி. டா அந்த மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு பாருடா அலர்ஜி வருதான்னு பார்ப்போன்னு மல்லிகைப்பூவில் இப்போ எடுத்தோடனே போயிடுச்சு. ஸோ 3 நைட்டுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஃபஸ்ட் நைட்டு, 3 நைட் சொரி நைட்டாக போயிட்டு. அதனால் எதில் வேணாலும் அலர்ஜி வரலான்டாம்மா. இன்னொருத்தருமா அது ஒரு பெரிய விஐபி பார்த்துக்கோ, கையில் இந்த இடத்துல மாத்திரம் இந்த விரலில் மாத்திரம் அலர்ஜி, வேறு எங்கேயுமே அலர்ஜி கிடையாது, உடம்புல எங்கேயுமே கிடையாது. நானும் என்னடா இந்த இடத்துல மாத்திரம் வந்திருக்கேன், என்ன வேலை பார்ப்பீங்க, தச்சு வேலை பார்ப்பீங்களா, இந்த வேலை பார்ப்பீங்களா, அந்த வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது, ஏங்க பல் விளக்குறது எப்படிங்க விளக்குவீங்க அப்படின்னா, இல்லை சார் இதில் பேஸ்ட் வச்சு விளக்குவேன் சார்னாரு. பேஸ்ட்டுக்கு அலர்ஜி, பேஸ்ட்டை ப்ரஷ்ஷில் வச்சு விளக்குடான்னா விரலை வச்சு விளக்கிட்டு இருந்திருக்காரு, அது அலர்ஜி. ஸோ அலர்ஜி வந்து விதவிதமாக வருது நம்ம. ஆனால் நம்ம இந்த அலர்ஜியை எங்கள் பேஸ்ட்னால தாங்க உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேஸ்ட்டை வந்து ப்ரஷ்ஷில் வச்சு போடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க, ஆயின்மெண்ட் தராங்க. குங்குமம் வச்சா அலர்ஜி, குங்குமம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லை சார் நான் குங்குமம் வைக்காமல் இருக்க முடியாது. அப்போ சொரி, உனக்கு என்னப்பா செய்ய போகுது, நீ அலர்ஜிக்கு வந்து நீ வந்து நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சொரிஞ்சிக்கோ, முன்னாடி சொரி பின்னாடி சொரி சொரிஞ்சிக்கிட்டே இரு. ரொம்ப சிம்பிள். எதனால் வருதுங்கிறத பார்த்துட்டு அதை விட்டா தான். சில அலர்ஜி கண்டே பிடிக்க முடியாது. நம்ம இதெல்லாம் நான் சொல்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய அலர்ஜி. கண்டுபிடிக்க முடியாத அலர்ஜியாக இருந்துச்சுன்னா போச்சு, அது தடவிக்கிட்டே தேய்ச்சிக்கிட்டே வாழ்க்கை முழுக்க மாத்திரையை போட்டுக்கிட்டே ஓட்டணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சொரிய இன்பம், சொரிய இன்பம், சொரிஞ்ச பின் துன்பம். அந்த மாதிரி அவ்வளோதான். அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் வடிவேல், சோழிங்கநல்லூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்க சார், பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் வடிவேல். டாக்டர் நான் வந்து கெமிஸ்டா இருக்கேன். சரி தம்பி. என்னோட ஏஜ் வந்து 28. சரி. நான் இங்க ஒரு லாஸ்ட் மந்த் லேப்ல வந்து ஃபயர் ஆயிட்டு இருந்தது. சரி. ஸோ அதை எக்ஸ்டிங்விஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது பேக் ஃபயர் ஆகி என் ஃபேஸ்ல கொஞ்சம் பட்டுருச்சு. சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஹீல் ஆயிடுச்சு டாக்டர். சரி. இப்போ வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் மட்டும் ஒன்று கொடுத்தாங்க, ஆலோவேரா ஜெல்லு. கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா? இப்போ ஆக்சுவலா வந்து லைட் ப்ரௌன் கலர்ல இருக்கு டாக்டர். சரி சரி. அங்கங்க ஃபேஸ்ல அந்த சீக்ஸ்லயும் அப்புறம் அந்த நெத்திலையும் இருக்கு டாக்டர். சரி சரி. அது இப்போ கலர் மட்டும் மாற முடியுங்களா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்களா டாக்டர்? அது பண்ணிடலாம் தம்பி, சரி பண்ணிடலாம். நான் சொல்கிற கொஞ்சம் கவனிங்க. அதாவது இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கெமிக்கல் அசால்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து இனிஷியலாகவே ட்ரீட் பண்ணணுமா. நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் வித்தியாசப்பட்டுருவோம்மா. பொதுவாக ஃபயர் ஆச்சுன்னா சில்வர் சல்ஃபாடைசின் தடவுங்க, இல்லைனா ஏதாவது ஆன்டிபயோட்டிக் தடவுங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன நினைப்பேன், ஃபேஸ் இது நாளைக்கு கருப்பு வரக்கூடாது, வெள்ளையும் வரக்கூடாது. என்கிட்ட முதமே வந்துட்டாங்கன்னா ஸ்டீராய்டு கலந்து ஆயின்மெண்ட் போடுவேன். ஸ்டீராய்டினோட எஃபெக்ட் இதில் எப்படி இருக்குன்னு பாரும்மா. அதாவது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு, ஒரு மசில் அந்து போயிடுச்சு, இந்த மசில் இப்படி சேரணும், மசிலினோட ஃபைபர் இப்படி சேரணும். இப்படி சேராமல் இது முன்னாடி இது பின்னாடி இது மாறி மாறி இப்படி சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடம் வீக். அதாவது ஒரு டிஷ்யூ வந்து நார்மல் ஆகிறதுக்கு, அதனோட ரிப்பேர் மெக்கானிசம் வந்து கரெக்டாக போகிறதுக்கு இந்த ஸ்டீராய்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக். இப்போ இந்த ஜிஆர்எம் வந்து 2 மிக்ஸ்டு. அப்போ இந்த மாதிரி பேர்ன்ஸ் வர்றவங்க எல்லாம் அந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டு ஆன்டிபயோட்டிக் கவரில், ஏன்னா ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போடும்போது அதனோட லோக்கல் எதிர் சக்தி குறைஞ்சிரும், கூட சேர்த்து ஒரு ஆன்டிபயோட்டிக் சேர்த்து போட்டாங்கன்னா பின்னாடி இந்த வெள்ளையும் வராது, ப்ரௌனும் வராது, கருப்பும் வராது.
இது வந்து இதெல்லாம் சும்மா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நம்மளா கண்டுபிடிச்சு நம்மளா பண்ணுறோம். இப்போ என்கிட்ட வந்தாங்கன்னா உடனே ஜிஆர்எம் போடுங்க, ஒரு M+100 போடுங்க, 15 நாளில் வாப்பான்னா கடன் ரெக்கவரி வந்துடும்டாமா. இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு இவருக்கு. இந்த 1 மந்த் ஆன பிறகு தான் பயங்கர டஃப் ஆயிரும் ட்ரீட்மெண்ட். அதாவது கருப்பாக இருக்கிறத ட்ரீட் பண்ணோம்னா வெள்ளையாகி போயிடும், வெள்ளையாக இருக்கிறத ட்ரீட் பண்ணால் கருப்பாகி போயிடும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக போகணும். இப்போ இவருக்கு நான் சொல்கிறது ஜிஆர்எம் லைட்டாக தடவிட்டே வாங்க, மாத்திரை கூட வேண்டாம். ஒரு 15 நாள் பாருங்கள். 15 நாளில் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா வீக்லி 2 ஆக்குங்க, வீக்லி 1 ஆக்குங்க, மெதுவாக நிப்பாட்ட ஆரம்பிங்க, பேலன்ஸ்டாக வந்துடும். வெயிலில் போகாதீங்க. வெயிலில் போனீங்க அப்படின்னா கருப்போ வெள்ளையோ எதுவாக இருந்தாலும் எதிர்மறைவான ரியாக்ஷன் வந்துடும். ஸோ ஆயின்மெண்ட்டை நைட்டு போடுங்க, மாறிடும். பட் இதெல்லாம் வந்து இவர் அந்த இது வந்த அன்னைக்கே போட்டிருந்தாருன்னா, ஒரு டிடி போடுறாரு பர்ன்ஸுக்கு, ஒரு மாத்திரையை போடுறாரு, கூட சேர்த்து இந்த ஆயின்மெண்ட்டையும் தடவினாங்கன்னா பின்னாடி வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 90% மினிமைஸ் ஆயிரும்மா. இது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே டாக்டர். சரியா? ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சுமையா பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சொல்லுடாம்மா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், உங்களுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்பதான் சார் எனக்கு கால் கிடைச்சது. அது உடனே கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மரியாதையே இல்லை இல்லைம்மா. சார், எனக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கு சார். உனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 26 சார். ஹேர் ஃபால் இருக்காம்மா? இருக்கு சார். பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்காம்மா? அதெல்லாம் கரெக்டா இருக்கு சார். தைராய்டு இருக்காம்மா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். பார்த்துருக்கியாம்மா? பார்த்துருக்கேன் சார். தைராய்டு பார்த்துருக்கியா இல்லை சும்மா நீயா கழுத்தை நோண்டி பார்த்துட்டு சொல்றியா? இல்லைங்க சார், தைராய்டு பார்த்துருக்கு, செக் பண்ணு சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அப்போ ஒன்றும் இல்லை, வெறும் ட்ரைனஸ் தான் வருது. ஆமா சார், ட்ரைனஸா இருக்கு சார். இது இந்த கண்ணுக்கு கீழே கொஞ்சம் பிளாக்கா, அது மாதிரி ஒரு மாதிரி லைட்டா பிளாக்கா அது மாதிரி இருக்கு சார். ஒரு வருஷமா அது மாதிரி தான் சார் இருக்கு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரை ஸ்கின் இருக்காம்மா? அம்மாவுக்கு ட்ரை ஸ்கின் தான் சார். சரி, அதான் ஹெரிடிட்ரி. சரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிமா. அதாவது ட்ரை ஸ்கின், பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, ஹேர் ஃபால், இந்த 3 இருந்தால் பொதுவாக தைராய்டு பார்த்துருக்கீங்களா? தைராய்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை சார்ன்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை சார். பார்த்துருக்கவும் மாட்டாங்க, ஆனால் இல்லைன்றுவாங்க. ஹேர் ஃபாலுக்கு தைராய்டு இருக்காமா? இல்லை. ஒரே வார்த்தை தான். இப்போ லேடிஸ்டெல்லாம் அதை கேட்கவே கூடாது. தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். இருக்கான்னு கேட்டோம்னா நம்மளை வந்து குழப்பி விட்ருவாங்க. நம்மளை குழப்பி நம்ம வைத்தியமே குழப்பி போயிடும். ட்ரைனஸ் வந்து ஹெரிடிட்ரியாக இருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஹார்மோன்னால் வரக்கூடியதாக இருக்கலாம். இதுக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது க்யூரே கிடையாது, மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் வந்து யா மாய்ஸ்ட்னு ஒரு லோஷன் இருக்குது. அதை தோலை ஈரப்படுத்திட்டு தோல் மேலே தண்ணியை தடவிட்டு காலையில் மத்தியானம் நைட் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா ட்ரைனஸ் குறையும். பெர்மனன்ட் க்யூர் இல்லை. 1. கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு, இது வந்து பொதுவாக ரொம்ப சிந்திக்கிறவங்க, டிவி பார்க்குறவங்க, இல்லை ரொம்ப தூங்காமல் இருக்கவங்களுக்கு வரும்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை. இது வந்து பேசிக்கலாக அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது. ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த ரத்த ஓட்டம் ஏன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தா அந்த காரணத்தை வைத்தியம் பண்ணிட்டு பண்ணால் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஃபியூசி ப்ளஸ்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. லைட்டாக கண்ணை சுற்றி தடவிக்கிட்டே வாங்க. ஒரு 15 நாளில் குறைஞ்சிடும். அப்புறம் வீக்லி 2 ஆகுங்க, வீக்லி 1 போட்டு மேனேஜ் பண்ணிக்கிடுங்க. கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட், இந்த க்ளோ ஸ்கின் டேப்லெட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா திரும்ப வராமல் தடுத்துரும். பட் இந்த கண்ணை சுற்றி வரக்கூடிய கருப்பு தான் இருக்கிறதுலையே டஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு ஸ்கின்னில். ஏற்கனவே ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா வியாதியும் டஃப்பு தான், இது ரொம்ப டஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் தோல் வந்து இந்த இடத்துல ரொம்ப மெலிசானது, கீழே மசில் இல்லாதது, ரத்த ஓட்டம் கம்மியானது. அதனால் இந்த கருப்பு வந்து ஈஸியாக க்யூர் ஆகிறது இல்லை, ஓரளவுக்கு குறைச்சிடலாம். ஃபியூசி ப்ளஸ் ஆயின்மெண்ட், க்ளோ ஸ்கின் டேப்லெட் போடுங்க, குறைஞ்சிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோமா, நான் மல்லிகா பேசுகிறேம்மா, தான் பேசுகிறேம்மா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுடாம்மா. வணக்கம் சார். வணக்கம். வராம நான் பார்த்துட்டு இருக்கேன். சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ. பயனுள்ளதாகவும் இருக்கு. தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு 2-3 வருஷமா காலில் கொஞ்சம் அரிப்பு ரொம்ப இருக்கு சார். அது சொறி அது மாதிரி பட்டையா வருது. ஆனா சொன்ன ரொம்ப புண்ணு ஆயிடுது, கால் ரொம்ப வலி இருக்கு. 2வது ஒரு கால் வீங்கி சார், போன வருஷம் ஒரு கால் மட்டும் வீங்கிருச்சு. சரி. அதுக்கப்புறம் ஜுரம் வந்துருச்சு. சரி. இப்ப வருஷம் மாசம் வாரம் ஜுரம் வந்துட்டே இருக்கு சார். 2வது
சரி. 3வது உடம்பு கை கால் ரொம்ப வலி இருக்கு சார். அந்த வலி எனக்கு எந்த வேலை செய்ய முடியல. எல்லாரும் நான் தான் செய்வேன், வீட்டு வேலை நான் தான் செய்வேன். எனக்கு வேலைக்கு அவ்வளவு பயமா இருக்கு, ரொம்ப வலி இருக்கு, வாரம் ஜுரம் வருது. இந்த அரிப்பு ரொம்ப இருக்கு. ஆனா பாதம் கை மட்டும் அரிப்பு இருக்கு, இந்த உடம்பெல்லாம் இல்ல. சரிம்மா, ஏதாவது டெஸ்ட் பண்ணியாச்சா? ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன சார்? அலர்ஜி ஸ்கின் டெஸ்ட் பண்ணியாச்சா? டெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். என்ன டெஸ்ட் பண்ணிருக்கீங்க? தெரியல எனக்கு. சரி. ஆனா பண்ணிருக்கோம். சரி. ஃபர்ஸ்ட் லோக்கல் டாக்டர் மாட்ட கேட்டு அவங்க சீரக அந்த மாத்திரை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சரி. அது போட்டு உடம்பெல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சு. சரி. அதுக்கப்புறம் மாத்திரை நிறுத்தியாச்சு. சரி. வேற ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் அரிப்பு இந்த அக்கரஸ் 10 பவர் கொடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு இப்போ. ஆனா அரிப்பு நிக்க சார், அரிப்பு வந்துட்டே இருக்கு. சரி புண்ணாகுது, புண்ணு ரொம்ப வலிக்குது. சரிம்மா. ஆனா ஜுரம் வருது சார், ரொம்ப அதான் சார் கஷ்டமா இருக்கு. சரிம்மா, சரிம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்கம்மா. அதாவது வெறும் அரிப்பு, ஜுரம் வராமல் வெறும் அரிப்பு, உடம்பெல்லாம் தடிப்பாக வர்றது, கை கால் தடிப்பு வர்றது, இது எல்லாமே அட்ரிகாரியா. ஓகே. அட்ரிகாரியா வந்து ஒன்று சாப்பாடில் அலர்ஜி, இல்லை வெயிலில் அலர்ஜி, இல்லை தண்ணியில் அலர்ஜி. தண்ணிங்கிறது குளிர்ந்த தண்ணியாக இருக்கலாம், இல்லைன்னா சுடு தண்ணியாக இருக்கலாம். சுடு தண்ணியில் குளிச்சா வருதுன்னா குளிர்ந்த தண்ணிக்கு மாறணும், குளிர்ந்த தண்ணியில் குளிச்சு வருதுன்னா சுடு தண்ணிக்கு மாறணும். இது ஒன்று. வெயிலில் போனோன்னே வந்துச்சுன்னா வெயிலில் போகக்கூடாது, சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணணும், ஆனால் வெயிலில் போகக்கூடாது. இது 2. சாப்பாடில் பொதுவாக நம்ம பார்க்குறது மீன், முட்டை, கருவாடு, எலுமிச்சம்பழம், கத்திரிக்காய், வாழைப்பழம். பட் இதை பேசிக்கலாக கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்போ இன்றைக்கி அலர்ஜி வருதுன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டோம்? இன்றைக்கி சாம்பார் சாப்பிட்டோம், கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டோம், நாளைக்கு இன்னொரு சாம்பார் சாப்பிட்டோம், நாளைக்கு மறுநாள் இன்னொரு சாம்பார் சாப்பிட்டோம், வந்துக்கிட்டே இருக்குன்னா சாம்பாரில் எதை காமனாக சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த காமனாக இருக்கிறத தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அலர்ஜி டெஸ்ட் பண்ணணும். அலர்ஜிக் ஸ்கின் டெஸ்ட் வந்து கையில் குத்தி பார்க்குறது. மாங்காய், தேங்காய், பட்டாணி, சுண்டல், எண்ணெய் எல்லாத்தையும் ஒரு 55 டெஸ்ட்டு, 55ம் கையில் குத்தி பார்த்தோம்னா எது அலர்ஜின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து 6 மாதத்துக்கு விடணும். 6 மாதத்துக்கு மாத்திரை போடணும். போட்டால் 60% அலர்ஜி போயிடும், 40% க்யூரே ஆகுறது இல்லை. அது லைஃப் லாங் தான். அது இந்தியாவில் உட்காந்துட்டு அலர்ஜி போகணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. தண்ணி சுத்தம் கிடையாது, சாப்பாடு சுத்தம் கிடையாது, காற்று சுத்தம் கிடையாது. ஸோ 3மே சுத்தம் இல்லாத ஒரு ஊரில் ஏதாவது ஒரு அலர்ஜி வந்தால், சார் அவங்களுக்கு வரல நமக்கு வருது அப்படின்னா அது நம்ம உடம்புனோட வாகு. நமக்கு அலர்ஜினோட வேகம் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து இதை வந்து சில நேரம் லைஃப் லாங் போய்கிட்டே தான் இருக்கணும். எனக்கு 10 பேஷண்ட் வந்தால் நான் சொல்லுவேன், அப்பா 50% தான் வாய்ப்பு, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம், முயற்சி இதாகலைன்னா இந்த மாத்திரையை நீ கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவோம். இது வந்து ஆயின்மெண்ட் வந்து இந்த கை கால் வீங்குது அப்படிங்கிறாங்கள, இந்த அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் சொல்கிறேன். ஃபியான்சின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இதை லைட்டாக கையிலையும் கால்லையும் தடவிக்கிட்டால் அந்த வீக்கம், தடிப்பு, காலில் இப்போ தடவிக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்பு, அந்த காய்ச்சல் வரக்கூடிய தன்மை குறைஞ்சிரும். கூட சேர்த்து லீமாஸ், இந்த லீமாஸ் மாத்திரையை டெய்லி நைட்டு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஒரு 6 மாதம் போடுங்க. 6 மாதத்துக்கு கழித்து திரும்ப வருது அப்படின்னா லைஃப் லாங் தான், அதுக்கு முடிவே கிடையாது. அது நிப்பாட்டவே முடியாது, நிப்பாட்டவும் கூடாது, நிப்பாட்டவும் முடியாது. ஏன்னா அலர்ஜிங்கிறது தோலில் வந்து ஒரு அலாரம் செல் மாதிரி. ஒரு அலாரம் எப்படி 5 மணிக்கு வச்சா 5 மணிக்கு கணக்கணக்கணன்னு அடிக்குதோ, அதே மாதிரி இந்த அலாரம் செல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து 10 மணிக்கு நமக்கு அரிப்பு வரும்னா அது 10 மணிக்கு டன்னு அரிப்பு வந்துடும். அந்த அலாரம் செல் அடித்த உடனே நம்ம தோலுக்குள்ளே ஒரு சின்ன அமிலம் செக்ரேட் ஆகும், உடம்பெல்லாம் தடிப்பாக வந்துடும். ஸோ இது வந்து நம்ம மாத்திரை போட்டு தான் ஆகணும். 6 மாதத்தில் குறைஞ்சவங்க 60%, 60 வருஷம் ஆனாலும் குறையாதவங்க ஒரு பாடு 40%. அதனால் மாத்திரை போட்டால் தான் குறையும். 1. 2வது, இந்த காய்ச்சலோடு வரக்கூடியது மாத்திரம்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னா சில நேரம் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீசஸ், அதாவது தோலுக்கு கீழே இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸில் ஏதாவது வைத்திய பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த காய்ச்சல், உடம்பெல்லாம் தடிப்பாக சிவப்பாக வர்றது, முடி உதறது, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, உடம்பு வலி, இதெல்லாம் சேர்ந்து வரும். இப்போ இவங்களுக்கு என்னோட அட்வைஸ், அடிக்கடி வருதுங்கிறனால ஏஎன்ஏ பார்க்கணும். அந்த ஏஎன்ஏ பார்த்து ஏஎன்ஏல ஏதாவது இருந்தால் அதுக்கு மாத்திரை போட வேண்டியிருக்கும். அது போட்டால் தான் இவங்க சரியாக வர முடியும். இவங்களுக்கு அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்து ஏஎன்ஏயும் பார்த்துட்டு ஏஎன்ஏ இல்லை அப்படின்னா அலர்ஜி மாத்திரை லீமாஸை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் ஆயிரும். ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம ட்ரக் அலர்ஜி பற்றி பேசணும். அதுலேயும் குறிப்பாக வந்து மாத்திரைகள்னால ஏற்படக்கூடிய ட்ரக் அலர்ஜி. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா பேச போகிறோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், மாத்திரையினால ஏற்படக்கூடிய அலர்ஜி இதிலமா ரொம்ப காமனாக நாங்கள் உபயோகப்படுத்துகிற மாத்திரைகள், நாங்கள் வந்து ஸ்கின் டாக்டர் வந்து அதிகமாக ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுவோம். நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஓகே. நான் பேஷண்ட்டை என்னென்ன பண்ணால் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும். சார் எனக்கு அரிக்குது சார் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. சொரிஞ்சிக்கிட்டே பயங்கர சொரிச்சலோடு வர்றாங்க. நான் வெறும் அலாகிரா மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரை கொடுக்குறேன், ஏதாவது கொடுத்தேன்னா ஒரு 20% குறைஞ்சிச்சு சார், 80% சொரிஞ்சிக்கிட்டே இருந்தான் சார். குவாலிட்டி ஆஃப் லைஃப் கெட்டு போயிடுது. அப்போ அந்த 15 நாளைக்கு ஸ்டீராய்டு கொடுப்போம். ஓகே. 15 நாள் கழித்து மெதுவாக ஸ்டீராய்டை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆக்குவோம். அப்புறம் வீக்லி ட்வைஸ் ஆகும். அப்படியே ஸ்டீராய்டை விட்டுருவோம். அப்போனா தான் நமக்கு அதை விட்டு பேஷண்ட்டை வெளியே கொண்டாட முடியும். ஓகே. நம்ம மாத்திரை எழுதும் போதே சார் இதில் ஸ்டீராய்டு எழுதுறீங்களா சார் அப்படின்னாங்கன்னு வையே, நான் ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்துருவேன். நீ சொரிஞ்சிக்கிட்டே கடை, எனக்கு என்ன, உனக்கு வந்து வைத்தியம் முக்கியம் இல்லை. அதாவது எஃபெக்ட் ஒன்று கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் எப்படி ஒரு எஃபெக்டை கொடுக்க முடியும்? எப்போ சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னால் நீ சோறு சாப்பிடக்கூடாது, ஏன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாமே இப்போ கெமிக்கல் தான், எதுவுமே சுத்தம் இல்லை, எல்லாமே அலர்ஜிக்கு தான். அப்போ டாக்டர்கிட்ட வந்தோடனே, அதாவது ரொம்ப விவரம் ரொம்ப தெரிஞ்சது மாதிரி இந்த நெட்டை படிச்சுட்டு வர்றது, ஹாஃப் பேக்டு, அதாவது அரை வேக்க எடுத்தனமா உட்காந்துட்டு உடனே சார் அதை போடாதீங்க இதை போடாதீங்க. அப்போ எதை வைத்தியம் பண்ணுறது, எப்படி வைத்தியம் பண்ணுறது? எனக்கு அவனுக்கு சரியாகணுமா வேண்டாமா? அவனுக்கு சரியாகிறதுங்கிறத விட எனக்கு நிம்மதியான மருந்து, சரி இவன் சிக்கல் பிடிச்சவன்டா, இவனுக்கு சரியான பரவாயில்ல, சரியாகலைன்னாலும் பரவாயில்ல, சரி இந்த மாதிரி ஆட்களுக்கு லைஃப் லாங் இவனுக்கு க்யூர் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா க்யூரே ஆகாதுடாமா. ஏன்னா இவன் அடுத்து இன்னொரு டாக்டரை பார்ப்பான்டாமா, அங்கேயும் போய் சார் அதை கொடுக்காதீங்க அப்படிமா. அவரும் எதுக்குடா நமக்கு வில்லங்க, என்ன தேவை, நான் ஒரு லீவோசெட்ரிசின் எழுதுனா அவர் ஒரு கம்பெனியில் லீவோசெட்ரிசின் எழுதுவார். எந்த லீவோசெட்ரிசின்லேயும் அவனுக்கு குறையாது. நமக்கு சில வியாதிகள் இது போட்டால் தான் குறையும். இப்போ வாயில் வந்து வீக்கம் வருது, வாயில் வீக்கம் வருதுன்னா சில நேரம் தொண்டைக்குழியில் வீக்கம் வந்துருச்சு, நாளைக்கு உயிர் போகக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு என்னோட நினப்பு அந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் அதுக்கு ஸ்டீராய்டு கொடுப்பேன். கொடுத்தா அதை சேஃப்டி பண்ணுறேன் நான் பேஷண்ட்டை. அது புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. வெளியே போய் மருந்து கடையில் கேட்கும்போது மருந்து கடையில் இருக்கவர் அவர் வந்து சூப்பர் டாக்டர். அவர் மருந்து கடையில் பாதி பேர் சூப்பர் டாக்டர். அவர் இதை பார்த்துன்னா ஐயோ இந்த டாக்டர் ஸ்டீராய்டு கொடுத்துருக்காருப்பா, போச்சுடா போடாதரா அப்படின்றார். இவர் ஸ்டீராய்டை இவன் போட மாட்டான், இவன் ஸ்டீராய்டை கொடுக்க மாட்டான், இவன் நம்ம எழுதுன லீவோசெட்ரிசினை மாத்திரம் போட்டுட்டு இருப்பான், ராத்திரி பூரம் சொரிஞ்சிக்கிட்டே கிடப்பான். சரியா, ராத்திரி பூரம் சொரியறது பரவாயில்ல, இதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் இன்சிடென்ட் ஒரு டாக்டருக்கே நடந்திருக்கு. டாக்டர் தான் இருக்கிறதுலேயே போர் பேஷண்ட். டாக்டர்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த டாக்டர் எனக்கு பேஷண்ட்டாக மதுரையில் நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எப்போவும் ஸ்டீராய்டு மாத்திரை கையில் இருக்கணும், எமர்ஜென்சிக்கு ஸ்டீராய்டு மாத்திரை நீங்கள் போட்டே ஆகணும், லீவோசெட்ரிசினை கையில் வச்சுக்கிடுங்க, ரெகுலராக போடுங்க, மீன் முட்டை கருவாடெலாம் விட்டுருங்க. மீனை சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறுறாரு, இல்லை வேறு ஏதோ சாப்பிட்டு வந்தாலும் கூட வந்திருக்கலாம். திருச்சி வரும்போது உடம்பெல்லாம் அலர்ஜி, உள்ள தொண்டைக்குழியெல்லாம் வீக்கம், வாயெல்லாம் வீக்கம். திருச்சியில் ட்ரெயினை நிப்பாட்டுறாங்க, அதுக்குள்ளே பாதி செகண்ட் பாதி இது குறைய ஆரம்பிச்சிருச்சு. எக்மோர் வண்டி வரும்போது டெட்டு. ஒரு சாதாரண அலர்ஜி, ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்டீராய்டு மாத்திரையை போட்டிருந்தா பரவாயில்ல, ஸ்டீராய்டு எதுக்கு போடணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இப்படியும் போயிடும். ஸோ அதாவது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்து ரெகுலர் பேசிஸில் கொடுக்கறது இல்லை. பட் சில நேரம் வேறு வழி இல்லை, பேஷண்ட்டோட கம்ஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போ நாங்கள் வந்து அதிகப்படியான ஸ்டீராய்டு யூசேஜ். அப்போ ஸ்டீராய்டுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் என்ன இருக்கும்னா முகம் வீங்கும், உடம்பு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாத்திரையை விட்டோன்னே போயிடும். அதாவது இந்த மாத்திரைகள் ஸ்டீராய்டு வந்து நீரை உள்வாங்கிற மாத்திரை. மாத்திரை ஒரு 15 நாள் நிப்பாட்டினா மொத்தம் பூரா கம்ப்ளீட்டாக போயிடும், ட்ரெயின் ஆயிரும். அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. 1. 2, இந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் போடும்போது தோலெல்லாம் பருவாக வர ஆரம்பிக்கும், அதுவும் மாத்திரையை விட்டோன்னே போயிடும். ஸோ அந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே மாத்திரையினோட எஃபெக்ட் இருக்க வரைக்கும் தான், மாத்திரையை நிப்பாட்டினோன்னே போயிடும், அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஸ்டீராய்டே போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 90% ஆஃப் ஸ்கின் டிசீசஸ் நாட் க்யூரபிள். அந்த 90% ஆஃப் ஸ்கின் டிசீசஸில் கிட்டத்தட்ட 30% வந்து கிரிப்ளிங்கிறது நம்மளோட மொத்த உடம்பையும் அமுக்கக்கூடியது, ஒரு வேலையும் பார்க்க விடாமல் நம்மளோட மொத்தம் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் கெடுக்கக்கூடியது. அப்போ அதுக்கெல்லாம் ஸ்டீராய்டு தான் நமக்கு வைத்தியம். ஸ்டீராய்டு இல்லாமல் உயிர் வாழ முடியாது, ஸ்டீராய்டு இல்லாமல் நடக்க முடியாது, ஸ்டீராய்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாமல் நான் ஸ்டீராய்டும் போட மாட்டேன், நான் வீட்டில் முடங்கி கிடப்பேன்னு கிடக்க முடியாது. அவ்வளவு அருமையான மாத்திரை இந்த ஸ்டீராய்ட்ஸ். பட் தப்பான ஒரு ப்ரெடிக்ஷன் எல்லா பக்கமும், ஐயோ நீங்கள் ஸ்டீராய்டு போடாங்க, ஐயோ ஸ்டீராய்டு போடாங்க.
ஸ்டீராய்டை விட சைடு எஃபெக்ட் இருக்க மாத்திரை அவ்வளோ மாத்திரைகள் இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே லிவரும் கிட்னியும் கலண்டு போயிட்டு இருக்கோம். பட் இவனுக்கு இந்த ஸ்டீராய்டு மாத்திரையில் தான் ப்ராப்ளம் வந்துடும். பூச்சி வெட்டு இருக்கும், பொம்பளை புள்ள, நாளைக்கு முடியெல்லாம் போயிடக்கூடாதேன்னு ஸ்டீராய்டு போடுவோம். அங்கே சூப்பர் டாக்டர் ஒருத்தர் ஃபார்மசியில் ஐயோ ஸ்டீராய்டு போடாதீங்கம்பாரு. முழோண்டு சொட்டையாக வந்த புள்ள முழு சொட்டையாக 3 மாதத்தில் நம்மகிட்ட வந்து நிற்கும். என்னம்மா செஞ்ச? இல்லை சார் மாத்திரை நான் போடல சார். ஏம்மா போடல? சூப்பர் டாக்டர் சொன்னார் சார். இல்லை அதுக்கு மேலே இன்னொரு சூப்பர் டாக்டர் சொல்லுவார், எம்மா நான் அந்த டாக்டர்கிட்ட போகாத போச்சுமா அப்படிம்பார். இப்போ உன் பிள்ளையோட வாழ்க்கை போச்சே, போய் சூப்பர் டாக்டர்கிட்டே கேளு போ. நான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா கடிச்சே துப்பிடுவேன். ஏன்னா நான் வந்து ஐ எம் சின்சியர் டு மை பேஷண்ட். நான் பேசுறது இல்லை பேஷண்ட்டை, பட் வியாதியை குணப்படுத்தியே ஆகணும், எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டாந்து ஆகணும். பேசுறது இல்லைனாலும் கரெக்டாக அந்த வைத்தியத்தில் போய்கிட்டே இருப்பேன். நம்மளை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மேலேயே சோம்பேறின்னு எழுதி வச்சுருவேன். சோம்பேறி அப்படின்னு போட்டாச்சுன்னா இந்த பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவாது, விளங்காது, இது சரியாகாது, இந்த சோம்பேறி எங்கே போனாலும் சரியாகாது. இது வந்து அதாவது ஒன்று ஸ்டீராய்டினோட சைடு எஃபெக்ட்டுக்காக சொல்கிறதா இருந்தாலும், நான் ஸ்டீராய்டு கொடுத்துக்கிட்டு இருக்கதை நீங்களாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சிடும். நான் எந்த பேஸில் கொடுத்துருப்பேன், 16 மில்லிகிராம் போட்டிருப்பேன், அப்புறம் 8 ஆக்குவேன், 6 ஆக்குவேன், 3 ஆக்குவேன், 2 ஆக்குவேன், 1 ஆக்குவேன், அப்படியே மெதுவாக டேப்பர் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்த சைடு எஃபெக்ட் எல்லாம் போயிடும். நீங்கள் நான் 16 கொடுத்தா நல்லா இருக்குன்னு நீங்களாக 16 போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ப்ராப்ளம். யாரும் சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு அதை நிப்பாட்டக்கூடாது. இது வந்து ஸ்டீராய்டு. சொரியாசிஸ்க்கு மீத்தோட்ரெக்சைட் போடுவோம். அந்த மீத்தோட்ரெக்சைட் வந்து லிவரை பாதிக்கக்கூடியது. அப்போ 6 வாரம் கொடுப்பேன், 6 வாரத்தில் நிப்பாட்டிடுவேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து திரும்ப கொடுப்பேன். அதாவது லிவர் வந்து திரும்ப ரீஜென்ரேஷன் ஆயிரும், அந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் கீழாநெல்லி கீரை மாத்திரம் சாப்பிட்டுக்கணுங்கம்மா, ஒரு உருண்டை சாப்பிட்டுடுங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு மாத்திரை வாரத்துக்கு கொடுப்போம், அதுவுமே கண்ட்ரோல் ஆகுது, கொஞ்ச நாள் கூடுதல் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது தெரிஞ்சே கொடுக்கறது. இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, இன்சிடென்ட். இவரோட லிவர் வந்து இந்த மாத்திரையில் பாதிக்கும் தெரிஞ்சே கொடுக்குறோம். எவ்வளவு நாள் கொடுக்கணுங்கிறத கொடுத்துட்டு அதோட வித்ட்ரா பண்ணிக்கிடுவோம். அந்த மாத்திரையில் சைடு எஃபெக்ட் வரும் தோணுச்சுன்னா அதுக்கு வந்து சைடு எஃபெக்டை வந்து முறிக்கக்கூடிய மாத்திரையும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்போ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். செல்ஃப் ட்ரக்கிங் இருக்கவே கூடாது. நீங்களாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு நீங்களாக சூப்பர் டாக்டர் ஆகாதீங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் பிரியா மேடம், முகப்பேர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், சொல்லம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லம்மா. டாக்டர், என் பொண்ணுக்காக கேட்கணும். எனக்கு 7 வயசு பொண்ணு இருக்கு டாக்டர். சரிம்மா. ஆனா அவளுக்கு வந்து கால் கையெல்லாம் நிறைய முடியா இருக்கு டாக்டர். கால் கையெல்லாம் முடியா இருக்கு? ஆமா, முகத்துல வந்து மீச கூட முடி லைட்டா வளர்ந்துருக்கு அவளுக்கு. சரிம்மா. அவளுக்கு குளிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊத்தும் போது கை வச்சோம்னா அப்படியே ஒரு மாதிரி சொறி சொறியா காலெல்லாம் இருக்குது. அந்த தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்மூத்னஸ் இல்ல. அவளுக்கு வந்து பெருசானா அது அதிகமாயிடுமா இல்ல குழந்தைனாலனா அப்படி இருக்கிறதா அது எனக்கு தெரியல டாக்டர். அதனால தான் உங்களுக்கு. சரிம்மா நான் கொஞ்சம் சொல்கிறேம்மா. இது வந்து ஹிருசிட்டிசம். ஆம்பளையை போல பொம்பளைக்கு முடி முளைக்கிறது. ஆம்பளையோட ஹார்மோன் பொம்பளையோட உடம்புல அதிகமாக இருக்கிறது. ஆம்பளையோட ஹார்மோன் ஏன் பொம்பளையில் அதிகமாகுது? 12 வயசு வரைக்கும் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் 2 ஹார்மோனுமே, அதாவது மேல் ஹார்மோன் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் ரெண்டுமே ஒன்று போல் இருக்கும். 12 வயசுக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு லேடிஸ்னோட ஹார்மோன் அதிகமாயிரும், ஜென்ஸ்னோட ஹார்மோன் குறைஞ்சி போயிடும். ஆம்பளைக்கு ஆம்பளையோட ஹார்மோன் அதிகமாயிரும், பொம்பளையோட ஹார்மோன் குறைஞ்சிரும். இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு ஆணை போல் ஆம்பளை மாதிரி மீசை முளைக்கிறது, ஆம்பளை மாதிரி தாடி முளைக்கிறது, வீரவாண்டிய கட்டமோன் மாதிரி ஆறுது. இது ஒரு பக்கம். ஆம்பளைக்கு முடி முளைக்க வேண்டிய இடத்துல எதுலேயும் முடி முளைக்கிறது இல்லை, மீசை வர்றதில்ல, தாடி வர்றதில்ல, முழுக்குன்னு ஆயிடுறது. இது ரெண்டுமே பெரிய பிரச்சனைகள். ஏன்னா பாதி பேஷண்ட் இப்போ அதாவது இந்த அம்மா வந்து தான் குழந்தைக்கு முடி வளருதுங்கிறாங்க. நிறைய பேர் ஆம்பளைங்க முடி வளர மாட்டேங்குது சார், எனக்கு தாடி வைக்க முடியல சார், எனக்கு வந்து சிங்கம் மாதிரி நான் மீசை வைக்கணும்னு நினைக்கிறேன், முடியல சார், மீசையை முறுக்கி விடணும்னு நினைக்கிறேன், முடியல சார். இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இது. ஏன்னா ஸோ இந்த ரெண்டுக்குமே பேசிக் வந்து ஹார்மோன். அப்போது என்னன்னால இது வருது, எந்த ஹார்மோன்னால் இந்த ப்ராப்ளம் வருது? ஆணோட ஹார்மோன் அதிகமாக இருக்குன்னா ஓவரியிலிருந்து ஆணோட ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. அதை ஏன் கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஸ்கேன் பண்ணணும். பிசிஓடி இருக்கான்னு பார்க்கணும். பிசிஓடி இருந்துச்சுன்னா பிசிஓடிக்கு வைத்தியம் பண்ணணும். ஹெச்னில்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. இந்த ஆயின்மெண்ட் அந்த முடி இருக்கிற ஏரியாஸ்லாம் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். எடுக்கிறது ரொம்ப ஈஸி, லேசர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பட் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு லேசர் பண்ணணும். நேராக லேசர் பண்ண, நேராக த்ரெட்டிங் பண்ண, நேராக வேக்சிங் பண்ண,
எல்லாத்தையும் எடுத்துருவீங்க, காரணம் என்னன்னே கண்டுபிடிக்க மாட்டீங்க. இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு புள்ள பிறக்கும்போது பிரச்சனை வந்துடும். அப்போ எதனால் இது வந்துச்சு அப்படின்னு பார்த்து அந்த மேல் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு லேசர் பண்ணால் போயிடுமா. நீ பயப்பட வேண்டியது இல்லைம்மா, சரி பண்ணிடலாமா, சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணுமா. ஓகே டாக்டர், இப்போ பொதுவாக ட்ரக் அலர்ஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேஷண்ட் என்ன செய்யணும்? அதான் அந்த நான் சொன்னலம்மா, அதாவது ஒன்று என்ன ட்ரக் நீங்கள் போட்டுட்ருக்கீங்களோ மொத்தத்தை நிப்பாட்டணும். இது வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாமா. ஓகே, அதாவது லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் இல்லை. லைஃப் சேவிங் ட்ரக்ஸுங்கிறது பிபிக்கோ இல்லை சுகருக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்குக்கோ எதுக்கோ போடுற மாத்திரைகள். அது அலர்ஜி வருதுன்னா மாத்திரையை நிப்பாட்ட முடியாது. அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு கூட சேர்த்து ஒரு அவில் மாத்திரையை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா அலர்ஜி வராது, முடிஞ்சு போச்சு. நான் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், அதாவது கலருக்காக போடுறோம், அழகுக்காக போடுறோம், முடிக்காக போடுறோம், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இதுக்காக வரக்கூடிய மருந்துகள் அலர்ஜி, ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறோம், பேராசிட்டமால் கொடுக்குறோம், பெயின் கில்லர் கொடுக்குறோம். எதனால அலர்ஜி வரலாம். பெயின் கில்லர் போட்டோன்னே அலர்ஜி வருதா, பயப்படாதீங்க. பெயின் கில்லரை நிப்பாட்டிக்கிடுங்க, கூட சேர்த்து ஒரு அவிலும் பெட்னிசாலும் போடுங்க, இல்லை அவிலும் ஒரு ஓம்னக்காட்டிலும் போடுங்க, அவிலும் ஒரு வைசலானும் போடுங்க, போயிடும். நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் என்ன இதில் ப்ராப்ளம்னா இவங்களுக்கு இப்போ ஒரு காம்பனண்ட் அலர்ஜி, இப்போ இந்த சல்ஃபா அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சல்ஃபா அலர்ஜினா சல்ஃபா காம்பனண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 மாத்திரைகள் இருக்குது. அதில் எதை போட்டாலும் அலர்ஜி வரும். ஓகே, அப்போ சல்ஃபா அப்படின்னு சொன்னால் அந்த சல்ஃபா குரூப் இருக்கிற அத்தனை ட்ரக்ஸையும் அவாய்ட் பண்ணணும். எரித்ரோமைசின் அலர்ஜி அப்படின்னா அசித்ரோமைசின் போட முடியாது, ராக்சித்ரோமைசின் போட முடியாது, அந்த குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் போட முடியாது. சிப்ரோஃப்ளாக்ஸ் அலர்ஜினா ஓஃப்ளாக்சிசிலின் போட முடியாது, நார்ஃப்ளாக்சிசிலின் போட முடியாது. அப்போ அந்த ட்ரக்கை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஆகணும். இது வந்து டாக்டர் கண்டே பிடிக்க முடியாது, உங்கள் ரத்தத்தை பரிசோதனை பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் மேலே எந்த தப்பும் மருந்துனால் வரக்கூடிய அலர்ஜியில் இல்லை. மருந்துனால் வரக்கூடிய அலர்ஜி உங்கள் உடம்புல தான் இருக்குது. நீங்கள் தான் அதுக்கு வேறு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், வீட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு செப்ட்ரான் கொடுக்குறோம், 9 பேருக்கு அலர்ஜி வரல, ஒரு ஆளுக்கு மாத்திரம் வருது. ஏன் ஒரு ஆளுக்கு மாத்திரம் வருது? அவரோட உடம்பு வாகு. அதே மாத்திரை தான், அதே டோஸ் தான், ஏன் அவருக்கு மாத்திரம் வருது? உடம்புனோட வாகு. இதுக்காக டாக்டர்கிட்ட சண்டை பிடிக்கிறத விட்டுட்டு இதை அந்த மாத்திரையை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு லைஃப் லாங் இனி அந்த மாத்திரையை தொடக்கூடாது. ஒன்று அப்படி தெரியாமல் தொட்டுட்டோம்னா இந்த அவில் ப்ளஸ் ஓம்னக்காட்டில் போட்டிங்க அப்படின்னா 100க்கு 100 வெளியே சரியாகி போயிருமா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ட்ரக் அலர்ஜி வர்றவங்க ராத்திரி வந்துச்சு, பகல் வந்துருச்சு, ஒன்றும் இல்லை. மருந்து கடைக்கு போங்க, ஒரு அவிலை வாங்குங்க, ஒரு வைசலான வாங்குங்க, போட்டுக்கிடுங்க. அடுத்த நாள் டாக்டரை பாருங்கள், அந்த மாத்திரைகளை மாற்றிட்டு வேறு மாத்திரை கொடுத்துட்டாருன்னா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுவீங்க. ட்ரக் அலர்ஜிக்காக பயப்பட தேவையில்லை. வைத்தியம் பார்க்காமவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த அஃபெண்டிங் ட்ரக்கை நிப்பாட்டிட்டு அதை முறிக்கிறதுக்கு மாத்திரை போட்டுறணும். லைஃப் சேவிங் ட்ரக்ஸாக இருந்தால் லைஃப் சேவிங் ட்ரக்ஸை தயவு செஞ்சு நிப்பாட்டாதீங்க, உயிர் போயிடும். உயிர் முக்கியமாக, அலர்ஜி முக்கியமான, உயிர் தான் முக்கியம். அந்த மாத்திரையை போட்டுட்டு அந்த அலர்ஜியை முறிக்கிறதுக்கு கூட சேர்த்து ஒரு அவில் போட்டுக்கிட்டிங்கன்னா அலர்ஜி வராது. ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டரில் ட்ரக் அலர்ஜி பற்றி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூமா. ஸோ இதே மாதிரி அடுத்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.